ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவங்க வந்து போலீஸோட கஸ்டடியிலேருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற கேஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த கேஸ் வந்து என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கான மெயின் ரீசனே வந்து நிக்கிதான்ற ஒரு லேடி தான் வந்து 10 பவுன் நகை வந்து என்னோடது காணாமல் போச்சு, இவங்க மேலே வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க. பட் அவங்க மேலே வந்து இப்போ பல கேஸ் வந்து எகெயின்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2010 to 2011 பீரியட்ல வந்து இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு அதை ரிட்டர்னும் பண்ணல, கவர்மெண்ட் ஜாபும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த சைடில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகிதா வந்து மேரேஜ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வந்து அவங்க மேலே வந்து வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டுருவாங்க, போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து 10 லட்சம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க, நானே 10 லட்சம் கொடுத்து தான் என்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து நியூஸில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இவங்கமான ஒரு சைட் கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அஜித்குமார் இறந்தவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்துடலாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த உயிருக்கு வந்து இழப்பீடாக வந்து கொடுக்க முடியாது. பட் அவங்க ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சென்ட் இடம் ப்ளஸ் 5 லட்சம் வந்து கேஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட தம்பிக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃபாக வீடியோ எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் உயிருக்கே வந்து எனக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, ஸோ எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்குமே வந்து 24/7 வந்து ஆயுதம் ஏந்திய போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலைமைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு போயிடுச்சு அப்படின்ற கேள்வி தான் வந்து எனக்கு எழுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவங்களோட கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த 5 போலீஸாலையுமே கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, அவங்க வந்து கொலைகேஸில் தான் உள்ளே போகிற மாதிரி ஆகும். அதே போல் வந்து ஜட்ஜ் வந்து நம்ம எல்லாரும் என்ன கேட்போமோ அதே தான் வந்து அவர் ஆவேசமாக வந்து அந்த கோர்ட்டில் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோஸுமே வந்து உங்களுக்கு யூடியூப்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு கேஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.